மாசமா இருக்கிறாங்க அக்கா கோமலா. இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது. ஐயோ இந்நாட்டு இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டம் நடக்கிறது என்ன? அப்பா அம்மா யாரும் கிடையாது. இந்த விசேஷத்தோட சேர்த்து அவளுக்கு செய்யலாம். ஓ, இரண்டை ஒன்றாக சேர்த்தா வேலை கிடையாது. வேலை கிடையாது அவனுக்கு. ஐயோ அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா இவர் தானாடி? சரி சீக்கிரம் அப்பா பாரு. ஒரு நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா. பெரியவங்களை சின்னவங்களை கூப்பிடணும்னு கிடையாது. தெரியல காலத்துக்கு வச்சிருக்க பல்ல தட்டி விட கோமலா நாங்க கூப்பிட்டோம். கோமலா வீட்டுக்காரர் என்ன சொன்னா தெரியுமா? குளிச்சிட்டு இருக்கிற என் பொண்டாட்டின்னு சொன்னான். அதனாலதான் வந்துட்டோம். சத்தம் கேட்டது. அதான் பாத்ரூம்ல அப்படி ஓடாச்சு. வாயம்மா ரேஸ் குதிரை நல்லா இருக்கியா? எத்தனை பேர் நம்பர் கொடுத்தா? ஏய் சாம்பல் கொடுத்து பாருங்க இப்போ அவளை கத்துட்டு பாரு. நல்லா இருக்காம்மா ஆளு. நல்லா இந்த அஜித் பையன் பண்ண வேலை தான். ஆம்பளைகளை பார்த்து உடனே நடக்கிற பாட்டு ஒண்ணு பாரு ஞாபகம் தான் உங்களுக்கு. இன்னும் அந்த பாட்டு பாரு ஞாபகம் தான். வல்லாச்சி மலர் வாச்சி இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா. நீங்க ஆட்டுறீங்களா நானே ஆட்டுவா? விளக்கு வைக்க வேண்டும். ஒரு 5 பெண்கள் தேவைங்க. பாடியா எங்களை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியலையா? தெரியலையா? அதுக்கு வந்து மேல மாறாப்பு போடணும். விளக்கு வைக்க தெரியுமா உனக்கு? சீக்கிரம் ஆகட்டும். விரைவாக ஆகட்டும். சீக்கிரம் சிறப்பாக வைக்கணும். யார் வைக்க போறது? உன் பேர் என்ன? கல்பனா. கல்பனா சுகுணா மோட்டர கல்பனா சுப்பையா பம்பில் தண்ணி வரும். நல்லா பார்த்து கட்சி பார்க்கற உங்களை பார்த்த உடனே போடணும். பேர் என்னம்மா? என் பேதான் ஏமா யாமா ஏமா யாமா ஒரிஜினல் மாதிரியே நடிக்கிறீங்க. ஏமாடே ஏமா யாமா ஏமாடா யாமா சரியா யாமா ஏமாண்ணா ஏமா ஐ பால் வடி டீச்சர் வந்திருக்கா. நீ வாடி தங்கம். அடுத்த பேர் என்ன? நான் ஓடி வந்து போராட பார்த்துக்கோங்க. என் பேருதான் ஐசு. ஐசு என்னதுப்பா? சப்பத்து சப்பத்து கிடையாது. இது கப்பைசு. அப்படி ஸ்பூனு போட்டு அள்ளி சாப்பிடலாம். போட்டா சாப்பிடுவாங்க. அம்மா ஒன்னாம் கிளாஸ் டீச்சர். வாங்கம்மா சிறப்பாக நடக்க வைக்கணும். ஊரு மக்கள் அப்படி அதிர்ச்சியில எழுந்து போயிடணும். அது போல நீ தாண்டி வைக்கணும். நான் வைக்க கூடாது. நான்
கர்ப்பப்பை எட்டு உனக்கு 6 வருஷம் ஆகுது. அதுக்கு எப்படி ஊத்தான்? ஐயா தண்ணியை ஓடுப்பா. எவ்வளவு கஷ்டப்பா. நாட்டி வாங்கட்டா அரைச்ச சந்தோஷம் மலக்கும் பூஜைக்கேத்த பூவிதி நேற்று தானே பூத்தது பூத்ததே யாரதே பார்த்ததி பூத்ததே யாரதே பார்த்ததி கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது ஓய் பூஜைக்கேத்த பூத்தது பூத்ததே யாரதே பார்த்ததி கூலி கேட்கிறேன் பூஜைக்கேத்த பூவிதி நேற்று தானே பூத்தது பூத்ததே யாரதே பார்த்ததி பூத்ததே யாரதே பார்த்ததி ஆகாது புள்ள பார்க்க இல்லை பூஜைக்கேத்த பூவிதி நேற்று தானே பூத்தது பூத்ததே யாரதே பார்த்ததி இந்த நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. என்ன காரணம்? இதை விட சிறப்பான நாட்டியம் என்னிடம் இருக்கிறது. இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது? தெரியுமா? யார்? என் தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கியா? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். நாட்டில் சிறப்பாக ஆடுவதா? சிறப்பாக இருக்கும் இந்த நாட்டியம் இப்போது அழைக்கிறேன். நாட்டியம் வைத்தால் மஞ்சள் கிழங்கு விழா. வாழ்க இளவரசே. வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். இவள் தான் என் தங்கை. பெயர் என்ன? பெயர் சிலை. காட்சிலை. நாட்டியம் சிறப்பாக இருக்கும். ஆகட்டும், பார்க்கலாம். இருக்குமா? சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? ஜாக்கிரதை. நாட்டியம் தானே
கடிதத்தின் வார்த்தைகள் எங்கள் உயிரல்லோ ஐயா, இந்த வார்த்தைகளை வாழ்க வாழ்க வாழ்க. நாட்டியம் சிறப்பாக இருந்தது. ஆமாம், யார் நீ அமைச்சரின் தங்கை தானே? ஒண்ணுதானே ஐயா? மிக்க மகிழ்ச்சி அம்மா. சிறப்பான நாட்டியம். அப்படியாம்மா? இதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட ஒரு நாட்டியத்தை பார்த்ததே கிடையாது. அண்ணா, இதற்கு முன்னதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்களே, உண்மைதாம்மா. அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடையாது. அப்படியா? இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியாகட்டும். ஆமா, இங்க வாமா. உன்னுடைய பெயர் என்ன? இளவரசி அம்மா, ஆ. என்னுடைய பெயரா? ஆமா. என்னுடைய பெயர் கற்சலை அம்மா. அப்படியா? அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியாம்மா? ஆதலால் ஆதலால் என்னுடைய மனமகிழ்ந்து மகிழ்ந்தி உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? ஆமா. அம்மா, என்னம்மா பரிசு? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சேர்த்து இந்த முத்தாறு மாளிகை எனக்கு கொடுத்தார். அப்படியா? இப்பொழுது அதை நான் உனக்கு தரப்போகின்றேன். அம்மா, நீங்க பாருங்க, இதுவரையிலும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடுக்கமா, இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாது. இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போதும் எடுத்து உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். கர்ச்சனை நீ அம்மா, இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். கொண்டு வா, பார்க்க வேண்டும். அம்மா, இதுதான் மா பலா வாழை என சொல்லக்கூடிய முக்கணி சாறு. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. இது உங்களது நலம் பெற்ற நான் உங்களுக்கு தருகின்றேன் அம்மா. அப்படியா? என்னுடைய நலம் கருத்து எனக்காக தருகின்றாய், உண்மையாகத்தானே? சரி, எப்படி அப்படி ஓரமாயிரு. அண்ணா, தங்கா, இங்க வாங்கண்ணா. என்னம்மா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். ஆ. அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்ற? நான் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், ஆ. என்னுடைய வார்த்தையை அவ கேட்கல. அப்படியாம்மா? நான் என்ன செய்கிறது? ஆமா, அந்த பெண் என்ன பரிசு கொடுத்தா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? அண்ணா, ஆ. என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். ஆ. அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா அது? இதை கருதினால் அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாதா? அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா அத? அண்ணா, என்னம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கையின் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? ஆ. இதே நாட்டில் நான் வாழ போறவளா? இல்லை அம்மா. கிடையாது. ஆ. திருமணம் முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவன். உண்மைதான். நீங்க யாரு? நாட்டு மன்னர். இதை எறிந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாகட்டுமா? ஆமா, குடும்பம் குடிங்க. தங்கா, அருள் பெருமா. குடிங்கண்ணா. தங்கா, என்னம்மா இது ஒரே நெடியா இருக்குது? அண்ணா, ஒரு மாதிரியா இருக்குதுமா இது? அது பழரசல்ல, ஆ. அப்படிதான் இருக்கும். அது மட்டுமா? 3 பழத்தோட சாறு அதுல இருக்கு. ஆ. அதனால அப்படி ஆபத்து என்பது வராது. எந்த ஒரு ஆபத்தும் வராது. சாப்பிட்டோன்னே என்னால நிக்க முடியலமா, ஒரு மாதிரியா இருக்குது. நிக்க முடியலையா? ஆமா, நாட்டியமரம் பாத்திரத்தை அந்த பிடிங்க. பெண் எங்க இருக்கிறா? அது வரைக்கும் பாருங்க. எங்கம்மா? எப்போது உன்னை பார்த்தாலும் அப்போதே உண்மையில் நான் ஆசைப்பட்டேன். அப்படியா? இனிமேல் வாழ்ந்தாலும் என்னடா? விளைந்தால் இந்த மண்ணோடும் ஆண்டிருந்து என்ன சொல்றீங்க? அடி ஆடி மாற்றம்
எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இவங்க வந்த நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்து ஒரு தாத்தா ஒரு எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இத்தனை பேர் தங்கச்சி என்ன தாசி பேசி தேவை சொல்றாளே நியாயமா? இதுக்கப்புறம் நான் எங்க வாழணும்? சாக எப்போது உங்களை பார்த்தீங்களோ அப்போதே உன் மீது தவறு யாரு? என் தங்கை கேளுங்க. அடி ராசக்காரி, அடி மோசக்காரி, அவளை பார்த்து தாசி வேசியில் உரைத்து விட்டாயே. என் நாட்டு மன்னன் நான். உன் கரம் தொட்டு அடித்து விட்டாய். நான் தவறு செய்து விட்டால் என்ன செய்திருக்க வேண்டும்? தனிமையில் சென்று அண்ணா நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று நீ சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அந்த தெய்வத்தை பார்த்து தாசி வேசி என்று சொல்லலாமா? இனிமேல் அவளை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? எப்பொழுது உன் கண் முன்பே அவளை நான் திருமணம் செய்து கொள்வேன். அப்படியா? உன்னை எதிர்த்து யார் எதுவும் பேச பாருங்க, அதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது. கிடையாது. இருந்தாலும் நீங்க சொன்னபடி பார்த்தா கூட நாட்டு மகாராணி கூட உங்களுக்கு மனைவி, அவளுக்கு அண்ணி, என்ன ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அவளை பார்த்து தாசி வேசி என்று சொல்லிவிட்டாய். அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அந்த பெண்ணை ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிட்டு சொல்ல முடியுமா? முடியாதா? என்னது? அவளை பார்த்து நான் அண்ணன் என்று எடுக்க வேண்டுமா? அண்ணா அவள் யார்? என்ன கேவலம் என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்த ஒரு தாசி. அவளை திருமணம் செய்ததும் இல்லாமல் அவளை பார்த்து அண்ணன் என்று நான் எடுக்க வேண்டுமா? அண்ணா கோபுரம் எங்கே, குப்பை வீடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் மீனி வைத்தால் கூட எட்டாதண்ணா. என்னுடைய வார்த்தைக்கு காதலுக்கு ஜாதி பேதம் என்று இல்லையடி. அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு அவளுக்கு நான் திருமணமும் செய்து கொண்டேன். அவளை ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது.
என்று என்னால் அழைக்க போதிலிருந்து அந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் உரைக்கின்றாயே நீயா எனது தங்கை செல்லம் என்னங்க உன்னை பார்த்து அண்ணி என்று சொல்ல என்னதான் இருந்தாலும் அவ யாரு என்னுடைய நாத்தனாரு தெரிந்தோ தெரியாமலோ 4 வருஷம் தவற என்ன பத்தி பேசிட்டாங்க என் நாத்தனாரோட பக்குவமா எடுத்து சொல்லிட்டு நான் வரேன் ஐயோ இப்படிப்பட்ட நல்ல கூட வருமா இப்படிப்பட்ட தங்க கூட வருமா உன்னை திருமணம் அப்படியா முத்தழகி உட்காருமா வாயமுடி உட்காருமா முடியாது உட்காருடி முடியாது உட்காருமா முடியாது அண்ணி சொல்றேன் உட்காருமா உட்காரு சரி விடு அண்ணன் மடிச்சாரா எல்லாம் முன்னாலதான் போவமா தொடருது நான் என்னமா தவறு செஞ்சேன் சரி தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுறியா? உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு அவங்க அண்ணிடி யார் சொன்னது நான் சொன்னாரு நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கணும்னு சொல்லுவாங்க கோடி தூரம் பாரு சரி அதெல்லாம் போகட்டும் என்னதான் இருந்தாலும் உன்ன தொட்டு தாலி கட்டிட்டான் இதோ பாரு, உனக்கு தாலி கட்டி என் அண்ணன் விருப்பப்பட்டு கட்டல என் அண்ணனுக்கு நீ என்னமோ கலந்து கொடுத்துட்ட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா அதனாலதான் என் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு அப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு தாலி கட்டிட்டான் இப்போ நான் இந்நாட்டு மகாராணி உனக்கு அண்ணி என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் சொல்ல முடியுமா முடியாதா என்னது அன்னை என்று நான் உன்னை நினைக்க வேண்டுமா ஆமா நீ யாரடி கேவல என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமான வந்து ஒரு தாசி ஆமா உன்னை பார்த்து நான் அன்னை என்று அழைக்க வேண்டுமா ஏய்! அதுதான் முடியாது அதெல்லாம் அப்போ நான் இறுதியை கேட்க சொல்ல முடியுமா முடியாதா நான் உறுதியா சொல்ல முடியாது முடியாதா முடியவே முடியாது அப்படி வழங்க கணக்கு என் கையில் வழங்க உலக சோப்பு சோப்பு அடிப்பாவி ஆமா நான் சொல்ல மாட்டேன் தானே இதெல்லாம் என்ன செய்யலாம் யார் சம்பாதிச்சது யார் சம்பாதிச்சதுமா அடி சதிகார பாவி காலம் செய்த கோலம் காலம் செய்த கோலம் தானா கடவுள் தகுந்த பாடவும் தானா மணி ஓசை கேட்டு எழுந்தி நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி திருத்தியரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் தேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்தி பாதை மாறி போகும் போது
மணி ஓசை கேட்டு எழுந்து கோடி சுமந்து ஏண்டியா? நல்லா துண்டு போட்டு தூர மாட்டேன் எதிர் விட்டு மோத மாட்டேன் ஊருரா சுத்தி வரையே எனக்கு என்னடி போறேன் எனக்கு என்ன போறேன் அழகு இல்லையா கரும இல்லையா என்னடி இல்ல ஏத்துக்க நானும் ஏத்துக்க மாட்டேன் ஏன் ஏத்துக்க மாட்டேன் இந்த மாதர் சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே இத்தனை பேருக்கு தைரியம் உனக்கு எங்கிறது வந்துட்டியா சின்ன பொண்ணு தானே பேசலாமா ஏன் நான் பொண்ணை கட்டினா மனம் சொல்லுதா மனம் சொல்லுதாடியே சரி அனின்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா அனின்னு சொல்ல மாட்டேன் உனக்கு உரிமை கிடையாது தானே இந்த நாட்டுக்கு நான் வந்தோட என்ன பத்தி என்னடி சொன்னேன் நீ ஒரு தாசி நீ ஒரு வேசி நீ ஒரு விபச்சாரி நான் தாசிதான் எப்படி கேட்டா அது மட்டுமா நான் தேவடியாதான் உன்னை கேட்டாங்களா நாம நாட்டி மாட்டிட்டு போயிருப்பேன் உன் அண்ணன் என் மீது ஆசைப்பட்டு எனக்கு தாலி கட்டிட்டான் நான் என்ன தவறு செஞ்சேன் என்னை பார்த்து பேசலாமா சரி என்ன நின்னு சொல்ல மாட்டேன் உன் அண்ணன் தங்கச்சி தூக்கி போட்டு போயிட்டாண்டி உன்னை கேட்கறதுக்கு பேப்பர் கிடைக்காது என் அண்ணின்னு சொல்லாதவன் கோட்டுக்கு நாட்டு யார் சம்பாதிச்சது என்னுடைய தாய் தந்தை எனக்காக எடுத்து பார்த்தா ஜெகமுடைய சம்பாதிச்சல முட்டி போட்டு என் வீட்டுக்கார கஷ்டி நாடு என் வீட்டுக்கார பேர்ல இருக்குது எல்லாத்தையும் கழிச்சு எனக்கு ஜாசி படிப்பாவி அதாயம் இறைவனவன் சோதனைகள் இதயத்திலே வேதனைகள் இனி ஒரு நாள் வசந்தம் இல்லை எந்த நீர்விழிகள் நீரலைகள் நீர்விழிகள் நீரலைகள் அதில் ஒரு முகம் தெரியும் இறைவல்லவள் சோதனைகள்
ஆம்பளையா போறதா வாய் அடக்கணும். இது என் சாக்காதுக்கு வாய் அடங்குது. இதுக்கு வாய் அடங்க மாட்டுது. ஏண்டி இல்ல காரணம் யாரு தெரியுமா? எனக்கு யாரு? மாமா வருவார் பாரு. எனக்கு மாமா ஓடி வா ஒரே சந்தோஷமாக இருக்கிறையா பாருங்க. நானும் கூட பேசுவாங்க யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டா. ஆமாங்க அவ ஆணவத்தை அடக்கிட்ட பாத்தீங்களா? இருந்தாலும் நாங்க யார் தெரியுமா? அண்ணன் தங்கை தானே. அண்ணன் தங்கை அதான ஒண்ணு. நாங்கள் யார் தெரியுமா? அந்தரங்க காதலர்கள். அந்தரங்க காதலர்களா? அட பாவி, இப்போது இந்த உண்மையை ஏய், இல்ல அவன் மனசுல என்னங்க பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? என்ன டாரு டாரா டாரு டாரா ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா. இதுவரை யாருமே உன்னை வசித்து பார்க்க முடியாது. பார்த்து எனது திருக்கரத்தால் மணிமூடி சுட்ட தகுதியில் என்று சொல்லிவிட்ட அந்த பொட்டாச்சிரிக்கு சொல்லலாமா? அது மட்டுமா? வேற என்னங்க சொன்னா? வேலைக்காரன் கூலிக்காரன் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாங்களா? அந்த குங்குமத்தை நெத்திய திலக்கமாவும் பூஜை வச்சு பூஜை செய்வாங்களாம். ஆனா 500 ரூபாய் கொடுத்த செருப்பு வாங்க கூட செருப்பை விட்டு வாய்ப்புல விட்டுட்டு போகணும் சொன்னாலே அந்த செருப்போட சம்பந்தம் இவன். ஆனாலும் நான் புறப்பட்டுமா? நான் போயிட்டு வர தாத்தா. சொல்லலாமா? லட்சவர்கள் தாய் தலைகிறதும் எனக்கு காட்ட மரியாதை இதுதானா? ஆகவே இனிமுத கொண்டு இந்த நாட்டில் ஒரு இடமே கிடையாது. என்னை பற்றி தவற பேசலாமா? நான் யார்? நாட்டு அமைச்சருக்கு தெரியாமல் ஒரு மரியாதை கொடுக்கவில்லை. நீ அப்படிப்பட்ட பெண் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. செல்வது இந்த நாட்டை விட்டு கடத்தி என்ன மம்மத வழக்கு நீ சொல்லும் போது எனக்கு எப்படி வலிக்கும்? சொல்லலாமா? காக்கா இருக்கக்கூடாதுங்க. என்ன அவமானப்படுத்தியவன் இனிமுத கொண்டு இந்த நாட்டில் இருக்க இவளுக்கு இடம் கிடையாது. உண்மைதாங்க. கடைச்சி விட இவளை நான் பாத்துக்கிறேன். சொல்லட்டுமா? நான் நினைத்தேன் இந்த சத்திய போய் நாட்டு நாய் சுடக்கூல வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தாங்கல. அண்டவா இறைவன் அம்மா ஒரு நாட்டு கிளிகள் வருகிறான். என் கருத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுவ அவையிடத்திருக்கின்றானே. அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் எழுந்து போக வேண்டும் அம்மா. அம்மா 300 நாள் சுமந்து என்ன முச்சடக்கு பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து எங்கம்மா மாறிலையும் எங்கம்மா தோளிலையும் நான் உறங்க ஈனகட்டி எங்கம்மா காட்டிலையும் எங்கம்மா மேட்டிலையும் நெத்தி வேர்வை நெத்தன் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்சேன் ஏ சாமி. எனக்காக தியாகம் செய்தே என் சுவாமி
வளர்த்தது யாரு என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா அம்மா உனக்கு நீதான் சொல்லி தெரியணுமா என் அம்மாவி கோடி சாமி உனக்கு ஈடாகுமா பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா அம்மா ஓடி சாமி உனக்கு நீதான் சொல்லி தெரியணுமா என் அம்மாவி கோடி சாமி உனக்கு ஈடாகுமா களவட்டி நல்லறிக்கை கலடுக்க நீ நடப்ப களவெட்டி நல்லருக்கேன் கால் கடுக்க நீ நடப்பே களவட்டி நல்லறிக்கை கலடுக்க நீ நடப்ப நெல்லு சோறு பொங்கி தந்து நீ கதறி மாத்தி கட்ட இல்லாம எனக்கு தலைவலின்னா கண்ணீரை தவறுத்தேன் எனக்கு தலைவலினா கண்ணீரை தன்படிப்பேன் எனக்கு தலைவலின்னா கண்ணீரை தவறுத்தேன் என்னை தெச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன் சாயங்கால வீடு வந்தா வாரி செஞ்சு முடிப்பேன் உத்தமிய நான் படிக்கணி ஓடாக செஞ்சியம்மா உத்தமியே நான் படிக்க நீ ஓடாக செஞ்சி அம்மா உத்தமிய நான் படிக்கணி ஓடாக செஞ்சியம்மா ஒத்த கல்லு முக்கியத்தா அழகில வச்சியம்மா ஒத்த கல்லு முக்கியத்தா அழகில வச்சியம்மா பெற்றவரை நீதாயி கோவிலம்மா பெற்றவள நீதான் என் கோவிலம்மா பெற்றவரை நீதாயி கோவிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா பெற்றவள நீதான் என் கோவிலம்மா உன் தியாகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா துப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி தாளாட்டி முத முத்தமிட்டி மூச்சி கத்த பங்கு போட்டி பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு நீதான்னு சொல்லி தெரியணுமா வேணம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா ஆண்டவா இறைவா எதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது அது தெரிகின்றதே மலை உச்சி அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன் ஆண்டவா